அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிறத தான் கடந்த வாரங்கள்ல அடுத்தடுத்து நடைபெற்று வரக்கூடிய அந்த நீதிமன்ற விசாரணைகள்ல இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. அதாவது இதை வேறு விதத்துல சொல்லணும்னா, இந்த வழக்குல சிக்கி இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல அதனுடைய முன்னணி இயக்குனர்கள் ஒரு விதமான பதட்டத்துக்குள்ளும் நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்ற விசாரணையில எதிரொலிச்சிருக்கு. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அதாவது இந்த நியோமேக்ஸ் வழக்குல தற்போது ஒரு பிரதான வழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பிணை ரத்து தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தி விசாரிச்சுட்டு வர்றாரு. அதாவது இந்த வழக்கை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு சமரச முறையில, அதாவது குறிப்பா நிறுவனத்தினுடைய அனுமதியோட அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன் அப்படிங்கிறத தான் அவர் பல நீதிமன்ற விசாரணைகள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு பெயில் கேன்சலேஷன் வழக்க இந்த அளவுக்கு நீங்க இழுத்துட்டு போறீங்க, அடுத்தடுத்து 52 உத்தரவுகளை அந்த நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. அப்ப இதுல ஏன் இப்படி அடுத்தடுத்து உத்தரவுகளை நீங்க பிறப்பிக்கிறீங்க, பெயிலை கேன்சல் பண்ணுங்க, அவங்க விதிமீறல்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஆதங்கத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட பொழுது கூட, பெயிலை கேன்சல் பண்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, அதனால என்ன பயன், திரும்ப ஒரு வக்கீலை பிடிச்சி அவங்க பெயில் வாங்கிட்டு திரும்ப வரத்தான் போறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த தீர்வும் இதனால கிடைக்காது, அதனால ஏதாவது இது முடிதான் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. குறிப்பா கடந்த 31/7 அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணை முடிந்து மற்ற வழக்குகளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி விசாரிச்சிட்டு இருந்த அதை ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது கூட ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு குடும்ப தகராறு. அதுல மனைவி தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையை வலுவா முன்வைக்கிறாங்க, கணவர் தரப்புல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப. அப்ப அந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க இழுத்துட்டு வரீங்க, அவர்களுக்கு இடையில ஒரு சமரசத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இருந்துதானே ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டது. அப்ப அதனுடைய பர்பஸே இந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம போகுது. கணவர்கள் எல்லாத்தையுமே நீங்க குற்றவாளி போல நீங்க சித்தரிக்கிறீங்க, குற்றச்சாட்டுகள் அடுக்குறீங்க, அவர் எங்க நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருமோன்ட்டு முன்ஜாமீன் கேட்டு அவங்க தலைமறைவாயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனைவி தரப்பிலிருந்து பெண் தரப்பிலிருந்து ஒரு புகார் கொடுத்துட்டாலே இருக்கிற புருஷன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டுறணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தாரு. அப்ப இந்த இடத்துல அவர் மேல தப்பே இருக்கட்டும், ஆனா அதற்கான அந்த தீர்வு அப்படிங்கிறது அந்த ஆதங்கத்தில் இருந்தோ அல்லது ஒரு கோபத்தில் இருந்தோ அது இல்லாம ஒரு சமரசமான முறையில அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறை, ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம், அது முடியல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறது தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு பொதுவான அணுகுமுறையாக இருந்து வருது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு விசாரணை அனுபவத்தையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லலாம். ஆக இந்த பின்புலத்துலதான் நியோமேக்ஸ் நிறுவன தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதாவது டான்பிட் கோர்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற விசாரணையை கொஞ்சம் ஒத்தி வைங்க. அந்த இடத்துல ஒரு அழுத்தமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தடை விதிக்கணும்லாம் நாங்க கேட்கல, அவங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, கொஞ்சம் விசாரணையை ஒத்தி வைங்க, வார வாரம் எங்களால அலைய முடியல, இங்க வேற நீங்க வார வாரம் போடுறீங்க, இதை 15 நாளைக்கு ஒருக்க மாத்துங்க. அடுத்தது நாங்க டிஆர்ஓ கிட்ட நாங்க அன்னைக்கே இதை 5A செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விதத்துல ஒரு காம்பவுண்டிங் அஃபென்ஸ் அப்படிங்கிற விதத்துல நாங்க ஒரு சமரச இதுக்கான ஒரு தீர்வுக்காக நாங்க ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருந்தோம், அதன் மீது இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதற்கு தான் அரசு தரப்புல நியோமேக்ஸ் தரப்புல இருந்து முழுமையான ஒத்துழைப்பு கிடையாது. அவங்க பேருக்கு அந்த 5A காம்பவுண்டிங் ஆக்ட்ல ஒரு லெட்டர் டிஆர்ஓக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த இதுவுமே அவங்க அக்கறை செலுத்தல. அடுத்தது இந்த வழக்கு விவகாரத்துல பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கிறதுனால இவங்க சொல்ற மாதிரி அந்த சமரச முறையில எல்லாம் இதுக்கு போக முடியாது அப்படின்னு அவங்க தரப்புல அந்த வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இருந்து டான்பிட் கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த விசாரணையை ஒத்தி வைக்கணும், ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை எங்க இருந்து வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரல. இதுக்கு முன்னாடியும் இதே டான்பிட் கோர்ட்ல வழக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு தான் இருந்தது. அப்ப இப்ப மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, டான்பிட் நீதிமன்றத்துல தற்போது சிறப்பு நீதிபதியாக அமர்ந்திருப்பவர் நீதிபதி ஜி முத்துக்குமரன். இவர் தான் சாத்தான்குளம் அந்த போலீஸ் கஸ்டடி கொலை வழக்குல போலீசார் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்த அதே நீதிபதி தான் அங்க உட்கார்ந்துருக்காரு. வந்த உடனேயே அவரு போட்ட முதல் விவகாரமே, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கிற அக்யூஸ்ட் எல்லாத்தையும் நான் நேரில் பார்க்கணும், எல்லாத்தையும் ஆஜராக சொல்லு அப்படின்னு தவணை முறையில
அக்யூஸ்டுகள் எல்லாத்தையுமே அவர் ஆஜர்படுத்த சொல்லியிருக்கிறாரு. அதுல ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன், ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெட் ரெஸ்ட்ல இருக்கிறேன், இப்படின்லாம் சில கோரிக்கைகள் வந்த நிலையிலையும் கூட அதெல்லாம் முடியாது. அவங்க ஆஸ்பத்திரியில இருந்தாலும் ஆம்புலன்ஸை வச்சாவது ஆளை தூக்கிட்டு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் மட்டும் தான் போடல. போலீஸாருக்கு வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை அவர் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அக்யூஸ்டுகளுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ், யாரெல்லாம் இதுல லீடர்ஸா இருந்தாங்களோ, இதுல தொடர்புடையவங்களா இருக்கிறாங்களோ அவர்களுடைய மனைவி, மகன், மகள், அவங்களோட கூட பிறந்தவங்க, இப்படி எல்லாரோட நெருக்கமான உறவினர்களுடைய அந்த டீட்டெயில்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து ஒரு கிடுக்குப்பிடியை போட்டுட்டு இருக்கிறதுனாலதான் அதுல இருந்து அலறடிச்சு இன்னைக்கு நியோமேக்ஸ் நிறுவன தரப்பு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கிட்ட முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்றாங்க. இதற்கு இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு வழக்கா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நீதியரசர் விக்டோரியா கௌரியின் முன்பாக சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்குல விசாரணை நடத்தணுங்கிற ஒரு கோரிக்கையோட ஒரு பெட்டிஷன் அங்க போயிருக்கு. அந்த வழக்கு அங்க போகும் பொழுதே இல்ல ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அங்க எல்லாத்தையும் வந்து கிளப் பண்ணி தான் விசாரிச்சுட்டு இருக்காரு, அதனால இவங்களை அங்க வர சொல்லுங்க, இங்க தனியா நீங்க வந்து இந்த வழக்கை நீங்க தொடரக்கூடாது, உங்களுக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் நியோமேக்ஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டது. ஆனா அந்த வழக்கை விசாரிச்சுட்டு வரக்கூடிய நீதியரசர் விக்டோரியா கௌரி அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், இந்த வழக்கை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி வம்படியா அவங்க இந்த வழக்கை அவங்க விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இது அவர்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத தான் நாம பார்க்க முடியுது. அப்ப இந்த பின்னணியில இருந்து தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்களுக்கு தடையெல்லாம் நாங்க வந்து விதிக்க முடியாது, போற போக்க பார்ப்போம், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒத்துழைப்பை கொடுத்தா எங்களுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும், ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா எங்களுடைய அணுகுமுறையுமே கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத சூசகமா அவர் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுல ஃபைனல் ஆர்டர்ஸ் எதுவும் போடாத அளவுக்கு வேணா நம்ம இப்போதைக்கு பார்ப்போம், அந்த விசாரணை அதை வந்து தொடரட்டும், அதை நம்ம வந்து தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் கராரா மறுத்திருக்கிறாரு. அடுத்தது வாரந்தோறும் இங்கே விசாரணை நடக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நீதிமன்றம் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இனி 15 நாட்களுக்கு ஒரு முறை நியோமேக்ஸ் தொடர்பான வழக்குகளை மேற்பார்வையிடுவது அப்படிங்கிற இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வந்திருக்காரு. அதற்கு ஒரு வழிமுறையையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்மொழிஞ்சிருக்காரு. அதாவது முதல் விவகாரமா ட்ரையல் கோர்ட்ல என்ன நடக்குதுங்கிறத பேசுவோம், 2வது விவகாரமா சொத்துக்கள் விற்பது தொடர்பான விவகாரங்கள் என்னங்கிறத பேசுவோம், 3வது விவகாரமா இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த வெரிஃபிகேஷன் அதனுடைய ப்ராசஸ் என்னங்கிறத பத்தி பேசுவோம், 4வது விவகாரமா இந்த வழக்கு தொடர்பான பிற விஷயங்களை பேசுவோம். இந்த 4 மெயின் கேட்டகரியில இந்த வழக்கு விசாரணையை நம்ம தொடர்ந்து கொண்டு போகலாம், 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமான விவகாரமா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கொஞ்சம் விரைந்து முடிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. நியோமேக்ஸ் தரப்புல இருந்து 577 பாண்ட்ஸ் ரிஜெக்ட் செய்யப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. 10,619 பாண்டுகள் அவங்க கொடுத்த டேட்டாவுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவுக்கு மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த 2 விவகாரத்திலையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருக்கு உங்களுடைய பாண்டு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, உங்களுடைய பாண்டு ஏன் மிஸ்மேட்ச் ஆயிருக்குங்கிற அந்த காரணத்தை அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். முதல்ல அவங்க பாண்டு ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிற தகவலை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. அவங்க தரப்பை முறையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அதன் பிறகு நீங்க இறுதி முடிவு எடுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த விவகாரம் ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆறுதல் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பேர் இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இருக்கிறவங்க நம்மளோட பாண்டினுடைய கதி என்ன, ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே வந்து இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நிம்மதியோட இருக்கலாம். ஏன்னா ஒருவேளை அவர்களுடைய பாண்டு ரிஜெக்ட் செய்யப்பட்டா உங்கள்கிட்ட காரணம் கேட்காம அவங்க பாட்டுல ரிஜெக்டட்னு ஒரு வார்த்தையில ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. உங்கள் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி. அடுத்தது 3வது விவகாரமா புதிதாக ஒரு 16 இடங்கள் ஏலத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது. அதுலேயும் நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து ஒரு 2 இடங்களுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடம் எப்படி வேல்யூ பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதை நாங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கையோட வரும் பொழுது அரசு தரப்பிலிருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நாங்கள் டெய்லி கோர்ட்டில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இல்லை இதை வெரிஃபை பண்ணணும், இதை நாங்கள் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்சேபனையை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பிற விஷயங்களா பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்டிசி தரப்புல இருந்து இன்னும் 1319 பேர் எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய அந்த சேவை கட்டணத்தை கட்டலை. அதாவது ஏலத்தில் பங்கேற்று பிளாட்டை எடுத்துட்டு அதற்கு சக்சஸ்ஃபுல் பிட்டராக மாறின நிலையில அந்த ஏலத்தை உறுதிப்படுத்துவதற்காக எம்எஸ்டிசிக்கு செலுத்த வேண்டிய சேவை கட்டணத்தை செலுத்தாம இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே நீதிமன்றம் பலமுறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் இன்ன வரைக்கும் அவங்க வந்து கட்டலைங்கிறத வந்து சீரியஸாக நீதிமன்றம் பார்க்குது. கடைசி வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படுது. இந்த கடைசி வாய்ப்புலையும் அவங்க கட்டலை அப்படின்னு சொன்னா அந்த ஏலம் ரத்தாகும். ஏலம் ரத்தாகிறது மட்டுமல்லாம அவர்களுடைய அந்த பாண்டு மதிப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அபராத தொகையாக கழிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் கொண்டதா இருக்கு. அதனால இந்த
பணம் கட்டாத 1319 பேரும் ஒன்று பணம் கட்டிருங்க, அல்லது பணம் கட்டாததுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை ஒரு வக்கீல் பிடிச்சி நீதிமன்றத்திட்ட நீங்க தெரிவிச்சிடலாம். இன்னும் இதுல ஒரு முக்கியமான விஷயம், கடந்த விசாரணையில சொன்னது போல இந்த நியோமேக்ஸ் வழக்குல பார்ட்டி இன் பெர்சனா பலர் நேர்ல தோன்றி அவங்க கருத்துக்களை சொல்லும்போது பலர் அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலையும், அல்லது ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் அந்த மாறுபட்ட கருத்துக்களோட அங்க ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நிலவிட்டு இருந்தது. அப்ப அந்த அசாதாரணமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பிலிருந்து ஒருத்தர் முன்வைத்த கோரிக்கையை எடுத்து இந்த பார்ட்டியின் பெர்சனா தோன்றக்கூடிய நபர்களுக்காக, அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்காக ஆஜராகுவதற்காக ஒரு அரசு வழக்கறிஞரை நீதிமன்றமே நியமிக்க ஒப்புக்கொண்டிருக்கு. அது பட்டியலில் இருந்து எந்த வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை அவங்க விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க. அதனால இது போல உங்களுடைய கோரிக்கைகள் எது இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியாகவே அரசு தரப்புல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் வழியாகவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய எந்த ஒரு கருத்தையும் நீதிமன்றத்துல நேரடியா தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இங்கே வழங்கி இருக்கிறாங்க. நிறைவா, நியோமேக்ஸ் நிறுவனம் இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம்னு வாயில தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, ஒவ்வொரு முறையிலையும் அவங்க வாய்தா கேட்கிறாங்க அல்லது ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புகார் எப்ப தொடக்க கட்ட புகார் ஒரு 15,000 அளவுக்கு இருந்த நிலையில இதற்கு முன்னர் இந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் புகழேந்தி, தண்டபாணி இவர்கள் முன்னிலையில இவர்கள் என்ன ஒரு டேட்டாவை கொடுத்தாங்களோ அதே டேட்டா படிதான் சொத்துக்களை இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு சொத்தை கூட நியோமேக்ஸ் தரப்புல இருந்து இது எங்களுடைய சொத்து, இதை நாங்க புகார் இவ்வளவு கூடி இருக்குது, அதற்கேற்ற மாதிரி நாங்க இந்த சொத்தை நாங்க உள்ள கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு சொத்தை கூட அவங்க உள்ள கொண்டு வரல. மாறாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்துதான் சொந்த முறையில கை காசை செலவு பண்ணி பல்வேறு சொத்துக்களை EOW போலீசாருக்கும் நீதிமன்றத்துக்கும் அவங்க தகவல் தெரிவிச்சு இதை அட்டாச் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு ஆர்டர்களை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆர்டர்கள் வாங்கி வச்சு நீதிமன்ற ஆணையாதான் இன்னும் இருக்குதே ஒழிய அதுவும் இன்னும் அந்த சொத்துக்களை EOW போலீசார் அட்டாச் செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றளவுக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த பின்னணியில தான் ஏஜென்ட்டுகளை இந்த வழக்குல சேர்க்கணும், அவர்களையும் அந்த அக்யூஸ்டு பட்டியல்ல கொண்டு வரணும், அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்தால் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு நிவாரணத்தையாவது நாம் வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய அடுத்த போக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த விசாரணையில அது தெரிய வரும். அடுத்த வெள்ளிக்கிழமை வழக்கம் போல அந்த வாரந்தோறும் நடைபெற்ற விசாரணை போல வர வெள்ளிக்கிழமை மட்டும் நடைபெறும். அதன் பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த வழக்கானது நடக்கும். இதை தவிர டான்பீட் கோர்ட்ல என்ன நடக்குது, நீதியரசர் விக்டோரியா கௌரி கோர்ட்ல 2 வாரம் அவகாசம் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு அந்த வழக்குல என்ன மாதிரியான முடிவு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வழக்குல ஒரு பெரும் பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விவகாரங்களா நீடிச்சிட்டு இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டம் எப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.